வளங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் தான் கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் வளங்கள் அதிகமாக இருக்க சீனாவை ஏன் கண்ட்ரோல் எடுக்க நினைக்க மாட்டாங்க? ஏன் சீனா டச் பண்ண முடியல? தொட்டா நீ செத்துருவேன், அவ்வளவுதான். சைனாலாம் அவங்க நம்ம இந்தியாவே அவங்க தொட முடியாது. அப்பனா எப்படி? சைனாலாம் சான்ஸே கிடையாது. சின்ன வயசுலாம் சொல்லுவாங்க அமெரிக்காவை குண்டு போட்டா ரஷ்யா அதை பிடிக்கிற அளவுக்கான சக்தி இருக்குன்னு. அதை இப்ப அமெரிக்கா ஒரு குண்டு போட்டா சைனா 3 குண்டு போடும் திருப்பி. ஆனா 2 பேரும் அழிஞ்சிருவாங்க. ஆனா அதுதான். ஆனா அமெரிக்கா சைனா கிட்ட இனிமே இருக்க போற இந்த பூமின்னு ஒண்ணு இருக்கு, நமக்கு தெரிஞ்சு நம்மலாம் உயிரோட இருக்க வைக்கும். சைனா கிட்ட கூட அமெரிக்கா நெருங்க முடியாது. அதை தவிர எல்லா நாடுகள்கிட்டையும் அமெரிக்கா வந்து எல்லாத்தையும் பண்ணலாம். இங்கிலாண்டெல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ள முடிக்கலாம், எல்லாம் வேணா முடிக்கலாம். சைனாவை தொடவே முடியாது. நம்ம கிட்ட நம்ம இந்தியாவில் இருக்கிற நியூஸும் நமக்கு அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குமே சைனா மேல ஒரு காம்படிஷன், அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க காம்படிஷன். அமெரிக்காவும் அதனால அந்த நியூஸ் வெளியே வராது. சைனாவோட ஆட்டிடியூடே அப்படிதான், வெளியே பல விஷயங்கள் சொல்லாது. ஆனா டிஃபென்ஸ்ல இருக்கிறவங்க கிட்ட, என் ப்ரொஃபசர்ஸ்லாம் நிறைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவங்க சொல்லி கொடுத்ததுல இங்கேயும் சரி வெளிநாட்டிலையும் சரி, சைனா வந்து அமெரிக்காவில் என்னைக்குமே டிஃபென்ஸ் ரீதியா தொடவே முடியாது, வார் ரீதியா தொட முடியாது. வேற ஏதாவது பண்ணலாம், அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. டாரிஃப் இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே, வார்ன்னு வந்துச்சுன்னா சைனாவும் கிட்ட கூட நெருங்க முடியாது. அதான் பட்டன் இருக்கு. நார்த் கொரியாவே தொட முடியல, ஒரே ஒரு அணுகுண்டை வச்சுக்கிட்டு அவர் மிரட்டிட்டு இருக்காரு. அவ்வளோ ஏழை நாடு. சைனாலாம் ஜிடிபி எங்கேயோ இருக்குல்ல.